శ్రీపుర వాసినం கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை நீண்ட காலமாக இருளால் நிறைந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருந்து இருள் நீங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது என்ன பாபா என்று தானே கேட்கிறாய். நீ ஏன் என்னிடம் பாபா, என்னை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உயிருடன் சித்திரவதை செய்கிறீர்கள் என்று கேட்கிறாய். ஏன் இவ்வாறெல்லாம் கேட்கிறாய்? நீ கேட்பது எதுவும் உண்மையாகாது. உன் கண்கள் மூடப்பட்டுள்ளன. நான் ஒரு குழந்தையைப் போலதான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்கிறேன். சாய்பாபா, நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. எப்படி இன்னும் இத்தனை நாட்கள் நான் காத்திருக்க வேண்டும்? என் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நாட்கள் எப்போதும் என்று நீங்கள் எனக்கு சொல்வீர்கள். சாயப்பா வருவார், நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நீ என் மீது வைக்கும் குற்றச்சாட்டுகளை எப்படி நீக்குவேன்? என்னை காயப்படுத்துபவர்களுக்கு நீங்கள் எப்படி ஞானம் கற்பிப்பீர்கள்? என் குடும்பத்துடன் எப்போது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்? துன்பம் எப்போது வரும்? எதிரி தொல்லைகள் எப்பொழுது நீங்கும்? நிதி நெருக்கடிகள் எப்போது நீங்கும்? அப்பா, இவை அனைத்தாலும் நான் சோர்வடைந்து வருகிறேன். சாயி, நீங்கள் எனக்கு உதவுவீர்கள் என்று நம்புகிறேன். மாலையில் நீங்கள் என் வீட்டிற்கு வந்து எனக்கு உதவுவீர்கள் என்று நான் என் கண்களால் காத்திருக்கிறேன். உங்கள் வருகைக்காக நான் மிகவும் காத்திருக்கிறேன் பாபா. தயவுசெய்து விரைவாக வந்து எங்கள் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் நீக்குங்கள். ஒவ்வொரு நாளும் நான் என் காலடியில் பிரார்த்தனை செய்கிறேன். நீ உட்கார்ந்து நிறைய கேட்கிறாய் அம்மா. குழந்தையே, எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் நிதி பிரச்சனைகள், எதிரிகள், அவமானங்கள் மற்றும் இவை அனைத்தாலும் போராடுகிறாய். அது வயிறு நிரம்ப சாப்பிட்டு கண்கள் நிரம்ப தூங்கி பல நாட்கள் ஆச்சு. உன் கஷ்டங்கள் நினைத்து நீ தூங்க முடியலன்னு உன்னை வார்த்தைகளால் உன் உறவினர்கள் காயப்படுத்துகிறாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எதுவும் செய்ய முடியாமல் உதவியற்றவனாக இருக்கேன். ஏனென்றால் இதெல்லாம் உங்கள் கர்மாவின் விளைவு. உங்கள் கர்மாவின் அதிகமாக உள்ளது. இதெல்லாம் நடக்கிறது. நான் என் பிறப்பு குறைபாடுகளை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவேன். நீங்கள் எப்போதும் துன்பப்படுவதாக நினைக்கிறீர்கள். தேவைகள் இருக்கும் வரை மரியாதை இருக்கும். கேள்வி இல்லாத வரை தேவைகளும் நிறைவேறும் போது அவமானங்களும் தாழ்ந்தவர்களும் கேள்வி கேட்டால் நம் முகத்தில் அடிபடுவோம். மக்களின் வழி என்னவென்று மாறும், என்றென்றும் மாறும். எனவே குழந்தை, யாரை பற்றியும் யோசிக்காதே. உன் எதிர்காலம் உன் வாழ்க்கை பற்றியது. யாராவது உன்னை நிராகரிக்க விரும்பினால், இல்லை, நீ என்னை நிராகரிக்க விடமாட்டாய். அது உனக்கு தெரிந்தாலும் கூட அவர்களை மீண்டும் சந்திக்க ஒருபோதும் சமாதானப்படுத்த முயற்சிக்காதீர்கள். நீங்கள் அவர்களை சந்தித்தீர்களாக உங்களிடம் எஞ்சியிருப்பது அவமானம் மட்டுமே. குழந்தையே, உங்கள் இதயத்தை காயப்படுத்துவீர்களை மறந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நேசிப்பவர்களை நினைவில் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். நீங்கள் அழுகிறீர்கள். உன்னை சிரிக்க வைக்கும் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து. உன் வழியை மறந்துவிடு. அது கற்பித்த பாடத்தை நினைவில் கொள். வாழ்க்கையின் இந்த உண்மையை நான் எப்போதும் அறிந்திருக்கிறேன். மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையை. நான் இங்கே இருக்கிறேன். உன் எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் மறைந்துவிடும். உங்கள் எதிரிகளின் துன்பங்கள் அதிகமாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். உன் அடிகளை உன் மனதில் அளந்து கொள். உன் எதிரிகளின் பயத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சாயை நீ தொட்டிருக்கிறாய். எனவே ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கும் காலை 8 மணிக்கும் சாய் மந்திரங்களை எப்பொழுதும் உன் மனதில் சொல்ல வேண்டும். எதிரிகள் அனைத்து தொல்லைகளும் நீங்கி நிதி வளம் ஏற்படும். அந்த மந்திரம் என்னவென்று சொல்லுங்கள். நான் அதை மீண்டும் சொல்கிறேன். ஆனால் உன் மனதில் யோசி. நீ இப்படி நினைத்தால் உன் எதிரிகளின் எல்லா வழிகளும் துக்கங்களும் மறைந்துவிடும். மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரும். பயப்படாதே குழந்தையே, அமைதியாக இரு. எல்லாம் சரியாகிவிடும். சாயின் அருளால் எப்பொழுதும் சந்தோஷத்துடன் இரு. பசியால் அவதிப்படுபவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள் என் வார்த்தைகளை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஏழைகள் யாராக இருந்தாலும் சரி, அன்புடன் உதவுபவர்கள் என் உண்மையான பக்தர்கள். சக மனிதர்களை நேசிக்க முடியாதவர்கள் ஒருபோதும் என் பக்தர்களாக இருக்க முடியாது. குழந்தையே, கஷ்டங்கள் வந்துவிட்டன என்று ஒருபோதும் பயப்படாதே. உனக்கு வந்த கஷ்டங்கள் உன்னை சுற்றியே உள்ளன. ஓம் சாய்ராம்.